இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 20 முதல் 26 வரையுள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியிலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தையே தியானிக்கிறோம். இவர் ஏறெடுத்த ஜெபத்தில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக, தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று சொல்லி அவர் தந்தையை நோக்கி மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் என்னவென்று சொன்னால் எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதே. ஆனால் வேதனை என்னவென்றால், இந்த இயேசு கிறிஸ்து இவ்வளவு விசுவாசத்தோடு அவர் தந்தையை நோக்கி ஜெபித்திருந்தும் இன்றைய விசுவாச கூட்டம் எப்படி காணப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, பல்வேறு விதமான கொள்கைகளும் பிரிவினைகளும் கோட்பாடுகளும் இன்றைக்கு பல பல குழுக்களாக இன்றைக்கு பிரிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பிரிவினையின் நிமித்தமாய் கடவுளுக்கு என்ன பாதிப்பு என்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த பிரிவினைகளின் நிமித்தம் ஆண்டவரை அறியாத அநேகர் ஆண்டவருக்கு அருகில் வர தயங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அநேக ஆண்டவரை அறியாத பிற இனத்து மக்கள் கிறிஸ்தவர்கள் பிரிந்திருப்பதை பார்த்து அவர்களுக்கு ஒரு நியாயமான கேள்வி ஒன்று எழுகிறது. எல்லோரும் ஒரே வேதத்தை தான் வாசிக்கிறார்கள், எல்லோரும் ஒரே கடவுளைத்தான் விசுவசிக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்களுக்குள் ஏன் இத்தனை பிளவுகளும் பாகுபாடுகளும்? ஏன் இவர்கள் இந்த வார்த்தையால் ஒருங்கிணைக்கப்படவில்லை? விசுவாசம் ஒன்றாக காணப்படுகிறது, வேதாகமம் ஒன்றாக காணப்படுகிறது, கடவுள் ஒருவராக காணப்படுகிறார். இப்படி இருக்க ஏன் இவர்கள் இத்தனை பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள் என்கிற இந்த கேள்வி அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மீது கொள்ள வேண்டிய நம்பிக்கையை சற்றே தயக்கத்தில் நிறுத்துகிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் பிரிந்திருப்பதன் நிமித்தம், சபைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதன் நிமித்தம், பல்வேறு சபைகளும் பல்வேறு போதகர்களும் பல பல குழுக்களாக பிரிந்து வாழ்வதன் நிமித்தம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் விரிவாக்கம் தடைப்பட்டிருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நேரும் என்றுதான் என்னவோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கைது செய்யப்படுவதற்கு முன் தந்தையை நோக்கி ஏறெடுத்த ஜெபத்தில் அதிகமான முக்கியத்துவம் ஒற்றுமைக்காகவும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்காகவும் ஏறெடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆதங்கத்தை அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் அவர் விரும்பிய அந்த ஒற்றுமையை நமக்குள் கொண்டு வர அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் ஒருங்கிணைத்து வழி நடத்துவாராக. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.